Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் anime Sweet Reincarnation ஓட எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. and உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு Anime Zombies தமிழ். நம்மளோட ஹீரோக்கு ஒரேடியா மேஜிக் பவர் கிடைச்சிருச்சுங்க. பட் என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இவங்க சொல்லல. and at the same time இவங்களோட மேஜிக் செரிமோனி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால இப்போ அவங்க வில்லேஜ்ல பேண்டிட்ஸ் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த பேண்டிட்ஸ் கூட இவங்க சண்டை போட்டே ஆகணும். ஆனா சண்டை போடுற அளவுக்கு இவங்க ஒன்னும் பெரிய வில்லேஜஸ் எல்லாம் கிடையாது. சோ தங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு உடனே எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்து நிறைய வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் என்ன நினைக்கிறானா, நான் கிங்டம் ஆஃப் ஸ்வீட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மக்கள் தேவை. இந்த மக்களுக்கு இப்போ ஒரு ஆபத்துனா கண்டிப்பா நான் போய் நின்னாகணும். அந்த பேண்டிட்ஸை எப்படியாச்சு நம்ம கைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே அவன் என்ன பண்றானா ஒரு பிளான ஒண்ணு போட்டு காமிக்கிறாங்க. அது போட்டது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டான மார்க் அண்ட் லுமி இவங்க கிட்டயும் ஒரு ஹெல்ப் ஒண்ணு கேக்குறான். அட் தி சேம் டைம் வில்லேஜர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. அண்ட் பக்கத்துல இருக்க 2-3 வில்லேஜர்ஸையும் இந்த வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. கிணறு எல்லாம் கல்ல போட்டு மூடுறது அண்ட் ஃபயர் ஆரோஸ் கிரியேட் பண்றதுக்காக ஆரோஸ்க்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வேற லெவல் பக்காவா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், இவனோட ஃப்ரெண்டான மார்க் அண்ட் லுமி இவங்க 2 பேரையும் ஒரு எம்டி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க, இங்க இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி வைங்க, உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கற்களை பொறுக்கி வைங்க அப்படின்னு சொல்றான். இவன் உடனே என்ன சொல்ற, இதெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இல்ல கண்டிப்பா அடல்ட்ஸ் கிட்ட மட்டும் நம்ம ப்ராப்ளத்தை விட முடியாது, நம்மளுமே ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கணும். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கேம் ஒண்ணு விளையாடுவோம்ல, கல்ல எரிஞ்சு நம்ம மத்தவங்களை அட்டாக் பண்ணுவோம்ல, சோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பேண்டிட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அண்ட் லுமி என்ன சொல்றாங்க, இங்க பாரு ஃபியூச்சர்ல நாங்க தான் உங்களோட அசிஸ்டன்ஸா இருக்க போறோம், சோ கண்டிப்பா யூ கேன் லீவ் இட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கல்லெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் லுமி என்ன கேக்குறா, நம்ம பேசுக்கு எந்த டைப் ஆஃப் மேஜிக் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது அதுக்கு மார்க் சொல்றான், இங்க பாரு அது ஒரு சீக்ரெட்டாவே வச்சிருக்கானா, என்ன மேஜிக் பவர் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் முழுசா அதை கத்துக்கல, சோ பொறுமையா இருன்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க கல்ல பொறுக்கிட்டு இருக்கும் போதுதான் மார்க்குக்கு ஒரு சின்ன சவுண்ட் ஒண்ணு கேக்குதுங்க. இது கேட்ட உடனே இவன் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒத்து பாக்குறான். பார்த்த உடனே பேண்டிட்ஸ் இவங்க நினைச்ச நாட்களுக்கு முன்னாடியே இவங்க இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. உடனே இந்த 2 பசங்களும் ஓடி போய் ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அலர்ட் பண்றாங்க. அலர்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோவோட அப்பா அங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசுறாங்க, இங்க பாருங்க இந்த லேண்ட் நம்மளோடது, நம்ம கஷ்டப்பட்டு இங்க ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இது எதுவுமே வீணாக கூடாது அப்படின்னா இந்த பேண்டிட்ஸ நம்ம துரத்தி அடிச்சே ஆகணும். நீங்க எல்லாருமே சாதாரணமான வில்லேஜர்ஸ் நினைக்காதீங்க, நம்ம லேண்ட ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வந்தா நாம தான் அந்த வேலையை செஞ்சாகணும். உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அண்ட் என்ன மட்டும் இல்ல என் பிள்ளையும் சேர்த்து நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சிகரமான டாக்க ஒண்ணு கொடுத்துட்டு இவனும் இவனோட அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அந்த பேண்டிட்ஸ இவங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு இவங்க அவங்கள தடுத்தா மட்டும்தான் இவங்க பிளான் பண்ணபடி அந்த பேண்டிட்ஸ இவங்க அழிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு போயாச்சு. அட் தி சேம் டைம் நம்மளோட ஹீரோ என்ன பண்றான்னா மார்க் அண்ட் லுமி கிட்ட, இங்க பாருங்க நம்ம ஃபிளேமிங் ஆரோஸ கிரியேட் பண்ணணும். ஏன்னா என்னதான் அப்பாவுக்கும் ஃபியூலுக்கும் இந்த இடம் பக்காவா தெரியும் அப்படின்னா கூட நைட் டைம்ல அவங்களே கஷ்டம் தான் படணும். சோ ஃபிளேமிங் ஆரோஸ் மூலமா வில்லேஜ் இங்க இருக்குன்னு காமிச்சோம்னா கண்டிப்பா அப்பா இங்க வந்துருவாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க, சப்போஸ் நம்ம அடிக்கிற ஆரோ அப்பா மேல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம இது எனிமிக்குமே நம்ம வில்லேஜ் இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிடாதான்னு சொல்லி கேட்கும் போது, இங்க பாரு என் அப்பாவை அந்த அளவுக்கு சாதாரணமா நினைச்சிடாத, அண்ட் பேண்டிட்ஸ் இங்க வந்தாதான் நாம அவங்களால அழிக்கவே முடியும், சோ எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருக்குமே இவன் நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனோட அம்மா அண்ட் அக்கா 2 பேருமே மத்த கேர்ள்ஸ் குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு சேஃபான பிளேஸ்ல உட்கார வைக்கிறாங்க. சோ இப்ப இங்க இருக்கிறது ஒன்லி மேல்ஸ் மட்டும் தாங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த அசிஸ்டன்ட்டும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்றாங்க. இவனால டிஸ்டன்ட்ல இருக்கிறத கூட கண்ணால பார்க்க முடியும். சோ அவன் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபுட் சப்ளை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கணிச்சு இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் உடனே என்ன பண்றான், சரி ஓகே நம்ம கண்டிப்பா அவங்க பின்னாடி போய் அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குரூப் கிட்ட போயிட்டு இவங்க அட்டாக்கும் பண்ணிடுறாங்க. அட்டாக்
அட்டாக் பண்ண உடனே நல்லா இருக்கிற மீதி இருக்க அந்த பேண்டட்ஸ் என்ன பண்றாங்க, எங்களையே நீங்க அட்டாக் பண்றீங்களா, இருங்க உங்களை வந்து நான் அடிச்சு துவம்சம் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணி எல்லா சோல்ஜர்ஸும் போயிடுறானுங்க. அந்த சமயத்துல தான் இந்த பேண்டிட்டோட ஹீரோ இருப்பான்ல, டேய் அவனுக்கு பிளான் பண்ணி தான் நம்மள இழுக்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாரும் கிளம்பி போனதுனால இவனும் வேற வழி இல்லாம இவங்களை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்க கொடுக்க வேண்டிய அந்த சிக்னலை கொடுத்துடுறாங்க. எஸ்ங்க, ஃபிளேமிங் ஆரோஸ் இவங்க எரிஞ்ச உடனே இவனோட அப்பாவுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு இருட்டுல நம்ம வில்லேஜ் எங்க இருக்குன்னு தெரியாதுன்றதுக்காக இது பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க, அந்த திசையை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இத தூரத்துல இருந்தா நம்மளோட ஹீரோவும் பாக்குறான். அந்த பேண்டிட்ஸ் வர்றது இவனுக்கு நல்லாவே தெரியுதுங்க. அண்ட் இவங்களோட வில்லேஜ சுத்தி ஒரே வாட்டரா இருக்கு. சோ எல்லா வழியுமே அவங்க பிளாக்கும் பண்ணிட்டாங்க. உடனே அந்த குட்டி பசங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு உங்களால முடியும், நம்ம சின்ன பசங்க நீங்க நினைக்காதீங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் கற்களை எடுத்து மார்க் அண்ட் லூமி எரிய ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க கிட்ட இருக்க கற்கள் எல்லாம் காலியாக ஆரம்பிக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இவனோட அப்பாவும் அசிஸ்டன்டும் என்னதான் பேண்டிட்ஸ் அடிச்சு போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாலுமே அந்த பேண்டிட்ஸோட தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் உடனே என்ன பண்றான், அந்த தண்ணி இருக்கிற பகுதியை தாண்டி போய் இந்த சுவரை தாண்டி வில்லேஜ்குள்ள போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம போன அடுத்த செகண்ட் எல்லாரும் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஒரு குட்டி பையனை இவன் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ நடுவுல போயிட்டு அவனோட கைய காயமாக்கிக்கிறாங்க. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவன் நெக்ஸ்ட் அட்டாக்கு போக நினைக்கிற அந்த சமயத்துல அந்த கேங்கோட லீடர் இவனை புடிச்சிடுறாங்க. புடிச்சது மட்டும் இல்லாம இவன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பார்ட்டன்ட் பர்சனோட பையனா இருப்பான், சோ நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ என்ன பண்றா, ஐயோ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அங்க கண்ணெல்லாம் எரிஞ்சு போய் அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. சோ அவனை பார்த்த அடுத்த செகண்டே இவன் என்ன சொல்றான், ரெப்ளிகேட் அப்படின்றாங்க. அது சொன்ன அடுத்த செகண்டே அந்த பேண்டிட்ஸ் எல்லாருக்குமே இந்த காயங்கள் அவங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகி போகுது. எஸ், நம்ம ஹீரோவோட மேஜிக் காப்பி பண்றதுங்க. ரெப்ளிகேட்னு சொன்ன அடுத்த செகண்டே இவங்களோட கண்ணு எல்லாம் அவிஞ்சு போயிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி சூடு தாங்க முடியாம அங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், நம்மளோட ஹீரோ இப்போ இந்த பேண்டிட்ஸை கேப்சர் பண்ணிட்டான். சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye bye.